வணக்கம். தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். கடந்த 10 வாரங்களா இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பீர்கள். இது 11வது வாரம். இது மிக சிறப்பான ஒரு வாரம். இந்த காரணத்திற்காக இன்றோடு முதல் நிலை போட்டிகள் முடிவடைகின்றன. இதில் ஒவ்வொரு வாரமும் பங்கு பெற்ற 4 அணிகளுள் 2 அணிகள் தேர்வாகி அடுத்த கட்ட போட்டிக்கு சென்றார்கள். 2 அணிகள் வெளியேறினார்கள். நம்ம நிகழ்ச்சியின் வடிவமைப்பு படி எந்த அணியும் ஒன்றுமில்லாமல் வெளியேறப் போவதில்லை. அந்த வெளியேறும் பல அணிகளில் 11 வாரங்களில் வெளியான 22 அணிகளில் சிறப்பாக பங்கு பெற்ற 4 அணிகளை மறுபடியும் அழைத்து அடுத்த வாரம் ஒரு மறுவாய்ப்பு சுற்று நடத்த இருக்கிறோம். அதில் தேர்வாகிற அணி இவர்களோடு கலந்து அந்த மொத்த போட்டியில் கலந்து கொண்டு இறுதி போட்டி வரைக்கும் செல்ல முடியும். இன்றைய 11வது பகுதி முதல்நிலை போட்டியின் இறுதி போட்டி. இப்போ நம்ம முதல் சுற்று தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்றைய முதல் கட்ட இறுதி பகுதியில் கலந்து கொள்ள போகிற 4 பள்ளிகளை நாம் அழைக்கப் போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அணியாக நாம் அழைப்பது சென்னையிலிருந்து வந்திருக்கிற வித்யா ரத்னா பதின்ம மேல்நிலை பள்ளி. ஹாய், என் பேர் டி கேரிஷரட். நான் வித்யா ரத்னா பிடிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு தமிழ் காமிக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய், நான் ஆரணி பிந்து பிரியா, வித்யா ரத்னா பிடிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து தமிழ். தமிழ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த தமிழோடு விளையாடு ஷோக்கு வந்திருக்கேன். என் பேர் தங்கபாரதி. நான் வந்து வித்யா ரத்னா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு புத்தகங்கள் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயே தமிழ் நாவல்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அமர்ந்திருக்கலாம். அடுத்து வரும் அணி ராணிப்பேட்டை கலவை பகுதியில் இருந்து வந்திருக்கிற மதர் பதின்ம மேல்நிலை பள்ளி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். அதுலேயும் வந்து இலக்கியம் பற்றி நான் நிறைய படிப்பேன். ஹாய், நான் பெனடிக் சால்வின் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து தமிழ் சின்ன வயசுலேருந்து படித்து அது இன்னும் ஒரு பார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஹாய், என் பேர் மோனிஷா. நான் ராணிப்பேட்டை கலைவிலிருந்து மதர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த அணி திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிற ஆரஞ்சு பிரிட்டிஷ் அகாடமி. ஹாய் எவ்ரிவன், என்னோட நேம் வந்து நிரோஷினி. நான் வந்து 12th படிக்கிறேன். எனக்கு வந்து பேசிக்காகவே தமிழில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வணக்கம், என் பெயர் சிந்தாமணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ், திருவண்ணாமலையிலேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சி கலைஞர் டிவி நடத்துகிற தமிழோடு விளையாடு, இதுக்கு ஈர்த்தது என்னோட தமிழ் பற்று தான். எனக்கு தமிழ் பற்று பாரதியாரோட கவிதைகள்லேருந்து கிடைச்சது. உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி மதுரையிலிருந்து வந்திருக்கிற இதயம் ராஜேந்திரன் பள்ளி. ஹாய், என் பேர் லக்ஷனா. எனக்கு ஹிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக தமிழோட ஹிஸ்ட்ரினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் மதுரையில் தமிழுக்கான ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது. அதனால் எனக்கு மதுரை என்னோட நேட்டிவ் பிளேஸ் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் ஹாசன். நான் 8th ஸ்டாண்டர்ட் இதயம் ராஜேந்திரன் ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு வந்து தமிழ் சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுலாம் தெரியாது. ஆனால் அந்த தமிழ் ஸ்பீச் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாய், ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் வீதாரிகா. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து வந்ததில் வந்து நான் ஐம் வெரி ஹாப்பி. லைக் இந்த மாதிரி சான்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ ஐ ஹோப் திஸ் வுட் பி அ வெரி குட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. மகிழ்ச்சி. உங்கள் அணியையும் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பகுதியிலும் 4 சுற்றுகள் உள்ளன. முதல் 3 சுற்றுகளை ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விளையாட வேண்டும். 4வது சுற்றை ஒரு அணியாக மூவரும் சேர்ந்து விளையாடுவர். முதல் சுற்றை தொடங்குவோம். முதல் சுற்றுக்காக வருகிற பள்ளி சென்னையிலிருந்து வித்யா ரத்னா பதின்ம மேல்நிலை பள்ளி. முதல் சுற்றின் விதிமுறைகள் உனக்கு தெரியும் இல்லையா? 3 எழுத்து சொற்கள், 3 கண்டுபிடிக்க போறீங்க. ஒவ்வொன்றுக்கும் 30 நொடிகள், 5 ஊகங்கள். தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான வாய்ப்பு.
முதல் சொல்லே கடுமையாயிருச்சோ? சரி, அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். இந்த சொல்லு என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதையா. தெரியாது. தீ மூட்டுறதுக்கு நெருப்பு எறிகிறதுக்கு விறகு வச்சு சமைப்பாங்கல்ல அந்த காலத்தில். நான்லாம் அப்படி வளர்ந்தேன் என் தலைமுறையில். இப்போ நினைவுக்கு வந்துருச்சா? ஏன்னா ஒருவேளை உங்களில் பலருக்கு இதை தெரியாத சொல்றா நான் வேற சொல்லு கொடுத்துருவேன். அதுக்காக கேட்குறேன். தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி. இப்போ இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி பண்ணலாமா? அம்மா. அம்மா. அரிசி. அரிசி. 8 மதிப்பெண்கள். நீ அம்மா சொன்னோடனே அன்னை சொல்லுவேன் அப்பா சொல்லுவேன்னு நினைச்சேன். நேரம் ரொம்ப அழகான ஒரு சொல்லு. அரிசிக்கு வந்து மதிப்பெண்களும் எடுத்துட்டியே. ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுகிறோம். இப்போ முதல் சுற்றில் உனக்கான 3வது வாய்ப்பு. திரையை பார். குன்று. குன்று. குளம். குளம். குணம். குணம். 6 மதிப்பெண்கள். வாழ்த்துகள், நீ அமர்ந்திருக்கலாம். அடுத்ததாக விளையாட வருகிற பள்ளி ராணிப்பேட்டை கலவையிலிருந்து வருகிற மதர் பள்ளி. ஒவ்வொரு சொல்லிலும் 10 மதிப்பெண்கள் எடுத்துடலாம் இல்லையா? பார்க்கலாமா? சரி, கொஞ்சம் மகிழ்ச்சியாரு. சரி, முதல் வாய்ப்பு. திரையை பாருங்க. முற்று. முற்று. முதல். முதல். முயல். முயல். முகம். முகம். அழகா சொன்னியே. முகம். ஆ? முகம். முகம் சொல்லிட்டோம். நீ சிறப்பா பயிற்சி எடுத்து வந்திருக்க. முற்று, முதல், முயல், முகம் ரொம்ப சிந்திக்காம அழகா விரைவா சொன்ன. அப்படியும் உனக்கு கிடைக்கலன்னா எனக்கு வியப்பா இருக்கு. அது என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டை. பரவாயில்ல, அடுத்த சொல் உன்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நினச்சிக்குவோம். இரண்டாவது முயற்சி. அடுத்த சொல் நிலம். நிலம். நிறம். நிறம். 8 மதிப்பெண்கள். கொஞ்சம் பதறிட்ட இல்ல? பதட்டம் வந்துருச்சு, சொல்ல முடியாமல் போயிருமோ. அழகா பார், 8 மதிப்பெண்கள் எடுத்துட்டோம். இப்போ 3வது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். திரையை பார். பந்து. பந்து. பத்து. 10. பலம். பலம். பழம். பழம். பலன். பலன். இது அப்படியே பற்று. 5 வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சு இல்லையா? பரவாயில்ல, அடுத்த முறை சிறப்பாக முயற்சி செய்யலாம். வாழ்த்துக்கள்மா, நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றில் அடுத்து விளையாட வருகிற அணி திருவண்ணாமலையிலிருந்து ஆரஞ்சு பிரிட்டிஷ் அகாடமி. எத்தனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போறோம்? 3. எத்தனை மதிப்பெண்கள் ஒவ்வொன்றுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன்? 10. 10. என்ன பாதியில் நிறுத்துற? எவ்வளோ கிடைக்கும்? 30. 10 10 10 30. தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. அறம். அறம். அம்மி. அம்மி. கண்டுபிடிக்கலன்றது வேற விஷயம். ஆனால் இந்த குட்டி பாப்பா எவ்வளோ விவரமானவான்னு பார்த்துக்கங்க. இம் பார்த்தாச்சு, ஒரு பெட்டி காலியாக இருக்குது. பொதுவாக அம்மான்னு தானே சொல்லணும். அந்த ஊகத்தை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மா வராமல் அதே சொல்லல வேற என்ன எடுத்து பயன்படுத்தலான்னு யோசித்து அம்மின்னு சொன்னான்.
ஆனால் அவளையும் தாண்டி தமிழ் இன்னொரு சவால் ஆயிடுச்சு. இன்னொரு எழுத்தை கூட அங்கே போட முடியும். பார்ப்போம் என்ன சொல் என்று. அம்பு. அழகா, ஆனால் ரொம்ப திறமையாக விளையாண்ட. அது எங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இரண்டாவது சொல்ல முயற்சி பண்ணலாமா? வயல். வயல். ரொம்ப அழகான சொல். வலிமை. வலிமை. 8 மதிப்பெண்கள். மூன்றாவது வாய்ப்பு. கோவில். கோவில். கொஞ்சம் கடினமாயிருச்சு. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். தெரிந்த சொல்லா தெரியாத சொல்லா? தெரிஞ்ச சொல் தான். நம்ம அதை சிந்திக்க முடியாமல் போச்சு. பரவாயில்ல, அழகாக முயற்சி பண்ண உனக்கு பாராட்டுகள்மா. நீ அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றில் விளையாட வருகிற இறுதி பள்ளி மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி. எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கலாம்? 10. மொத்தம் 30. 30 நான் சொன்னேன். 30. சரி, தொடங்கலாம். என்ன சிலர் அப்படி சொல்லுவது உண்டு. தொடங்கலாம். முதல் சொல்லுக்கான முயற்சி. ஆலம். 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 ஆந்தை. 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 அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஆவணி. தெரியுமா? அப்படின்னா ஒரு மாதம். மாதத்தின் தமிழ் மாதத்தின் பெயர். சரி, இரண்டாவது சொல்லுக்கு போகலாம். கடல். கடல். கருவி. கருவி. களம். நான் களம் போட்டுறேன், நீ சொல்லிட்டு அவசரப்பட்டுட்ட. களவு. களவு. லா வரலையேம்மா, நீ திரும்ப லா சொல்ற. அழகா ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிட்டியே. நீ அது வர்றதுக்குள்ள அவசரப்பட்டு மூணாவது சொல்லிட்ட. இல்லைன்னா ஒரு ஊகம் உன் கையில இருந்திருக்கும். உங்க பள்ளி அணியை கேட்போம். கனவு. இது என்ன சொல்லணும் பார்ப்போம். கனவு. தெரியுமா அந்த சொல்? தெரியும் ஐயா. சரி, இன்னும் ஒரு சொல் கண்டுபிடிக்கணுமா? இப்ப மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. கடல். கடல். கனிவு. கனிவு. கவிதை. கவிதை. 6 மதிப்பெண்கள்மா உனக்கு. மூன்றாவது வாய்ப்பு, நீ போய் அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் தமிழோடு விளையாடு. இது விளையாட்டு தமிழ். இப்பொழுது நாம் வந்திருப்பது இன்றைய பகுதியின் இரண்டாவது சுற்று. இரண்டாவது சுற்றில் ஒவ்வொரு அணியிலுமிருந்து இரண்டாவது போட்டியாளர் வருவார். அவர் கண்டுபிடிக்க போவது 4 எழுத்து சொற்கள். இரண்டாவது சுற்றை தொடங்க வரும் அணி மதர் பதின்ம மேல்நிலை பள்ளி. இரண்டாவது சுற்று தொடங்க போகிறோம். அதே விதிமுறை அடிப்படைகள் எல்லாம் அதான். ஆனால் ஒரு எழுத்து கூடியிருக்கும். நீங்கள் 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. வட்டம். வட்டம். வங்கம். வங்கம். வக்கம்.
வக்கம்னு ஒன்று இருக்கா? ஏற்கனவே இம்மெல்லாம் சொல்லியிருக்கோம், அது வரல. வணக்கு. வணக்கு. உங்க அணியை கேட்போம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வழக்கு. வழக்குன்னு உங்க பிள்ளைகள் உங்க அணியிலேயே சொல்றாங்க பாருங்க. சரி, இப்ப இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. அதே 4 எழுத்து. இனிப்பு. இனிப்பு. இழப்பு. இழப்பு. எங்க பாப்போம்? இடுப்பு. பரவாயில்ல, தெரிந்த சொல் தானே. தமிழ் திரைப்படங்களுக்கு நிறையா பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ 3வது வாய்ப்புக்கு போகலாமா? 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. கிழக்கு. கிழக்கு. கிழங்கு. கிழங்கு. 8 மதிப்பெண்கள். சந்தோஷப்படுமா? நல்லது தானே நடந்திருக்கு. அதையும் முறைச்சி பார்த்தா எப்படி? அழகான முயற்சி, உங்களை வாழ்த்துக்கிறோம். 2வது சுற்றின் அடுத்த போட்டியாளர் திருவண்ணாமலையிலிருந்து வரும் ஆரஞ்சு பிரிட்டிஷ் அகாடமி. தொடங்கலாமா? நேரடியாக முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. பொரிப்பு. பொரிப்பு. அது என்னன்னு எனக்கு தெரியல. பொரித்தல் அப்படி சொல்றோமோ? பொரிப்பு. பொங்கல். பொங்கல். 8 மதிப்பெண்கள். மகிழ்ச்சியா? இப்ப 2வது சொல்லுக்கு போகலாம். கணக்கு. கணக்கு. கணிதம். கணிதம். கட்டுரை. கட்டுரை. அழகா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கியே. மற்றவங்க எல்லாம் ஒரு சொல் சிந்திச்சிருக்காங்க, அது சரியா இருக்குமான்னு அப்புறம் தெரிஞ்சுக்கோ. உங்க அணியை கேட்போம். கடகம். கடகம். நான் வந்து கடவுள்னு நினைச்சேன். அது என்ன சொல்லணும் பார்ப்போம். பரவாயில்ல. ஒன்று, எங்கள் மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் சிந்திக்கணும். இவங்க எளிமையாக தான் கொடுப்பாங்க, நல்லவங்கன்னு நினச்சிக்கணும் நீ. சரியா? இப்போ அடுத்த சொல்ல முயற்சி பண்ணி பார்க்கலாமா? போகலாம். அடுத்த சொல். முகவரி. முகவரி. முன்னுரை. முன்னுரை. 8 மதிப்பெண்கள். நீ போய் அமர்ந்துக்கலாம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்த அணி இதயம் ராஜேந்திரன் பள்ளி. நம்பிக்கையா இருக்கியா? எவ்வளவு அடிக்கலாம்? 30 அடிச்சிடலாம். 30 அடிச்சிடலாம். முதல் சொல். ஒழுக்கம். இது 4 எழுத்து சொல் இல்லையா? ஒன்பது. 9. நல்ல ஊகம். ஒருவன். ஒருவன். எங்க பாப்போம்? 8 மதிப்பெண்கள். அப்பா, பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் அவன் முகம். இப்ப நம்பிக்கை வந்துருச்சுல்ல? பாரு, நீ சொன்ன மாதிரியே 10 ஒன்று அடிச்சுட்ட. அடுத்த 10. 2வது சொல். சுண்ணாம்பு. அது 5 எழுத்து சொல். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 4 எழுத்து சொல். சுண்டல். சுண்டல். அப்படி. சுரக்காய்.
அது கூட 5 எழுத்து சொல். வேற எழுத்து எதுவும் கண்டுபிடிக்காதனால அவங்ககிட்டயும் நம்ம கேட்க முடியாது. என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். சுத்தம் தெரிந்த சொல் தானே? சரி, இப்போ இறுதி வாய்ப்பு முயற்சி பண்ணலாமா? திரையப்பார். குழம்பு. குழம்பு. குழம்பா குழம்பா? குழம்பு. என்னது அது? ஆ. குழம்பு. குழப்பம். அது 5 எழுத்து. உங்க அணியில கேட்போம். குற்றம். குற்றம். சரி, பார்ப்போம் திரைய. குற்றம். பரவாயில்ல, அதுவும் நல்ல முயற்சி பண்ணீங்க. அழகா ஒரு சொல் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? பாராட்டுகள். அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றை முடித்து வைக்க வரும் பள்ளி வித்யா ரத்னா பதின்ம மேல்நிலை பள்ளி. நேரடியாக திரைக்கு. முதல் சொல்லுக்கான முயற்சி. சிகிச்சை. சிகிச்சை. அட, சிற்பம். சிற்பம். சிம்மம். சிம்மம். சிரமம். சிரமம். 4 மதிப்பெண்கள். அழகா கண்டுபிடிச்சிட்ட. இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா? வாங்கல். வாங்கல். கொடுக்கல் வாங்கல் மாதிரி வச்சுக்கலாம். வாங்கல். வாமனன். வாமனன். பெயர் வாமனன். கொஞ்சம் கடினமான எழுத்தோ இதுல சொற்கள் கண்டுபிடிக்கிறது. எங்க அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். அவ்வளோ கடினமான சொல். வாழ்த்து. நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்ல? சாதாரணமா வாழ்த்து. பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க. மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. தீவிரம். இல்ல, இது குரில். தித்திப்பு. 4 எழுத்து. அவ்வளோ கடுமையான சொல்லா இருக்குமோ? எங்க என்ன சொல்லுன்னு பார்ப்போம். திருவிழா. அழகா முயற்சி பண்ண. நீ போய் அமர்ந்திருக்கலாம். 2 சுற்றுகள் நிறைவடைகின்றன. இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் தமிழோடு விளையாடு. இது விளையாட்டு தமிழ். இப்போ 2 சுற்றுகளை முடித்து விட்டோம். 3வது சுற்றை தொடங்க வருகிறவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து ஆரஞ்சு பிரிட்டிஷ் அகாடமி. இப்போ நீங்கள் விளையாட போவது 5 எழுத்து சுற்று. விதிமுறைகள் எல்லாம் அதே தான். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. ஆண்டவன். ஆண்டவன். ஆண்டவர். ஆண்டவர். என்ன ரா வருது? வேற ஏதாவது? ஆராதனை. அது 4 எழுத்து. ஆராதி. பக்கத்துல வந்துட்டீங்களே. உங்க பள்ளியை கேட்போம் என்ன நினைக்கிறாங்கன்னு. ஆராய்ச்சி. ஆராய்ச்சின்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது வாய்ப்புகள் உண்டா? மற்றவங்க சொல்றீங்களா? சரி, பார்ப்போம். ஆராய்ச்சி. அழகா சொன்னாங்க உங்க அணியிலேருந்து. பரவாயில்ல, நீங்க பாதி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, மீதியை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. மதிப்பெண்கள் கொடுக்க முடியாது.
இப்போ அடுத்த சொல்லுக்கான முயற்சி. செந்தமிழ். செந்தமிழ். நல்ல அழகான சொல். யாருக்காவது எது தெரியுதா? செய்திகள். செய்திகள். செய்திகள் என்ன சொல்லணும் பார்ப்போம். பரவாயில்லையே, அழகாக ஊகிச்சிருக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன ரொம்ப வியப்பாக இருக்குன்னா, உங்களுக்கு வர சொற்களை தவிர மற்றவர்களதெல்லாம் அழகாக கண்டுபிடிக்கிறீங்க இல்லை எல்லாருமே. அதனால் அப்போ என்ன, அங்கே உட்காந்துருக்கும் போது எளிதாக இருக்குது, இங்கே வந்தோடனே கொஞ்சம் அச்சம் வந்துடுதோ? அப்படிலாம் வரக்கூடாது. தெரிஞ்சால் எங்கே வேணாலும் சொல்லலாம். இறுதி வாய்ப்பு பாருங்கள். மிடர்ந்து. மிடர்ந்தா? எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு சரி வார்த்தை. பரவாயில்ல. மிடர்ந்து. மிதித்தது. மிதிப்ப மிதியடி. அது 4 எழுத்து சொல். மிதிவண்டி. மிதிவண்டி. 8 மதிப்பெண்கள். அழகா முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு வாழ்த்துகள். அடுத்தது இதயம் ராஜேந்திரன் பள்ளி. தொடங்கலாமா? 5 எழுத்து சொற்கள். நிதானம், கவனம். முதல் வாய்ப்பு. பூந்தொட்டி. பூந்தொட்டி. உங்களுக்கு இறுதி எழுத்து என்ன வரும்ன்றதை ஊகிச்சிங்களா? தா வரிசையில் தான் வந்தாகணும் இல்லையா? தா தீ தூ தான். அப்போ அப்படி யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க, மற்றவங்கலாம் எப்படி என்ன வர முடியும்னு. பூங்கொத்து. பூங்கொத்து யாரோ சொல்றீங்க, வேற அதை முயற்சி பண்ணி பார்ப்போம், என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். பூங்கொத்து. பரவாயில்ல, சொன்னவங்களுக்கும் வாழ்த்து. அடுத்த சொல் முயற்சி பண்ணலாமா? பாருங்க திரைய. முதல்வர். முதல்வர். முயற்சிகள். முயற்சிகள் 6 இல்ல. முற்றுகை. அது 4 எழுத்து. இப்போ அது என்ன சொல்லணும் பார்ப்போம். முள்ளங்கி. தெரியுமா இது? என்னது அது? ராடிஷ். ஓகே, ஒரு காய் இல்லையா? ஒரு காய்கறி நம்ம சாப்பிடுறது. சரி, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கா? அதை முயற்சி செய்து பார்ப்போம். 3வது சொல்லுக்கான முயற்சி. அரசியல். அரசியல். அமைச்சர். அமைச்சர். ஆடி மாதம். அது இது அ. குரில். முதல் எழுத்து. உங்க அணி கேட்போம், என்ன நினைக்கிறீங்க? தெரியலையா? வேற யாராவது? அவமானம். அட, ரொம்ப அழகான ஊகம். அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். அவமானம். அழகா முயற்சி பண்ணீங்க. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். விளையாட வருகிற அடுத்த அணி வித்யா ரத்னா பள்ளி. திரைய பாருங்க. 5 எழுத்து சொற்கள். முதல் வாய்ப்பு. சக்கரம். சக்கரம். சகோதரன். சகோதரன். 8 மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கான 2வது சொல்.
தட்டச்சு. தட்டச்சு. ஏ அப்பா. தளர்ச்சி. தளர்ச்சி. தமிழ் மொழி. தமிழ் மொழி. ஏ அப்பா, எல்லாமே ரொம்ப வேறுபாடு உள்ளதா இருக்கு. தகவல் மையம். நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. இது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கோ. தற்காப்பு. இப்போ மூன்றாவது வாய்ப்புக்கு போகலாமா? போகலாம். சரி. கடிகாரம். கடிகாரம். கம்பங்கூழ். 6 இல்ல. ஆனால் உனக்கு நல்ல ஒரு தமிழ் சொல்வளம் இருக்குது, அது எனக்கு விளங்குறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நீ வந்ததில். அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். கம்பளம். ஓகே, இப்போ 3 சொற்களும் முயற்சி பண்ணியாச்சு. திறமையாக விளையாண்ட. இறுதி சுற்றில் உன்னோட அணியார் சேர்ந்து விளையாடும் பொழுது இன்னும் அழகாக நீங்கள் விளையாடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாழ்த்துகள். இந்த சுற்றின் அடுத்த போட்டியாளர் ராணிப்பேட்டை கலவை பகுதியிலிருந்து வருகிற மதர் பதின்ம மேல்நிலைப்பள்ளி. தொடங்கலாமா? 5 எழுத்து சொல். மங்களம். மங்களம். மத்தகம். 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 அது என்னன்னு தெரியல. மத்தகம். மந்திரம். மந்திரம். 6 மதிப்பெண்கள். இப்போ அடுத்த சொல்லுக்கான முயற்சி. கைக்குட்டை. கைக்குட்டை. நல்ல சிந்தனை உனக்கு. கொஞ்சம் கடினமான எழுத்தோ. பார்ப்போம், சொல்ல பார்ப்போம், அது எளிமையா இருக்கா கடினமா இருக்கான்னு. எளிமையான சொல் தான்ல. சரி, இப்போ இறுதி வாய்ப்பு. 3வது சொல்லுக்கான முயற்சி. வட்டாரம். வட்டாரம். வர்த்தகம். வர்த்தகம். அது 6 எழுத்து சொல். என்ன சொல் என்று பார்ப்போம் திரையில். வசந்தம். தெரிந்த சொல் தான்ல. பரவாயில்ல, அழகா முயற்சி பண்ணீங்க. இறுதி சுற்றில் உங்களை எதிர்பார்க்கிறோம். 3வது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகளை பார்ப்போம். தமிழோடு விளையாடு. இது விளையாட்டு தமிழ். இன்றோடு சேர்த்து இதுவரை நிகழ்ந்த இந்த 11 பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து 2 சிறந்த அணிகள் தேர்வாகி அடுத்த கட்டத்திற்கு போகிறார்கள். வெளியேறிய அணிகளில் சிறந்த 4 அணிகள் அடுத்த வாரம் அந்த மறுவாய்ப்பு சுற்று பகுதியில் பங்கு கொள்வார்கள். இன்றைய பகுதியை நிறைவு செய்யும் அந்த 4வது சுற்றுக்கு செல்கிறோம். முதல் பள்ளியாக வருபவர்கள் மதுரை இதயம் ராஜேந்திரன் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இப்போ 4வது சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் தனித்தனியாக விளையாடிய நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு அணியாக சேர்ந்து விளையாட போகிறீர்கள். கலந்து ஆலோசித்து ஒரே ஒரு ஊகத்தை மட்டுமே எனக்கு சொல்ல வேண்டும். 30 நொடிகள் ஒவ்வொரு சொல்லுக்கும்.
3 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் சொல் எழுத்துகள் இடம் மாறி குழம்பி நிற்கும். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் வாய்ப்பு குழம்பிய சொல். தொலைக்காட்சி. 10 மதிப்பெண்கள். இப்போ இரண்டாவது சொல் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். அது என்ன சொல் என்று கண்டுபிடிங்கள். 30 நொடிகள் ஒரே ஊகம். திரையை பாருங்க. நெருப்புக்கோழி. அப்படியா? 6 மதிப்பெண்கள். நெருப்பு கோழி. அழகான ஊகம் இது. இப்போ உங்களுடைய இறுதி வாய்ப்பு இன்றைய போட்டியில் ஒரு நீண்ட சொல்லில் முதல் எழுத்து மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு திரையில் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றி வரும். முதல் எழுத்திலேயே கண்டுபிடித்து விட்டால் 10, அப்படி ஒவ்வொரு எழுத்தா தோன்ற ஒரு மதிப்பெண் குறைந்து கொண்டே வரும். பார்க்கலாமா? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லுக்கான குறிப்பு உழவு தொழில் சார்ந்தது. பசுமை புரட்சி. 8 மதிப்பெண்கள். பசுமை புரட்சி. அட்டகாசமா விளையாடுறீங்களே. உங்க பள்ளிக்கு உங்களை பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அடுத்ததாக வரும் பள்ளி வித்யா ரத்னா பதின்ம மேல்நிலை பள்ளி. உங்கள் அணி மேலும் எங்களுக்கு பெருத்த நம்பிக்கை இருக்கிறது. அவங்க அழகா விளையாண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்றார்கள். நீங்க அதையும் தாண்டி செல்ல முடியும். முயற்சி செய்யலாமா? முதல் சொல் குழம்பிய சொல். எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். பழாப்பழம். எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்கீங்க. 9 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லில் சில எழுத்துக்கள் இருக்காது. அது என்ன சொல் என்று கண்டுபிடிக்க வேண்டும். எலும்பு முறிவு. 9 மதிப்பெண்கள். உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இன்றைய பகுதியில் நீங்க கண்டுபிடிக்க போகும் சொல்லின் குறிப்பு உணவுப் பொருள். கொத்தவரங்காய். 8 மதிப்பெண்கள். சென்னை வித்யா ரத்னா பதின்ம மேல்நிலை பள்ளி. நீங்களும் முந்தைய பள்ளி அணி போலவே சிறப்பாக விளையாடினீர்கள். உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துகள். இந்த சுற்றில் அடுத்து வரும் அணி ராணிப்பேட்டை கலவை பகுதியிலிருந்து மதர் பதின்ம மேல்நிலை பள்ளி. இந்த சுற்றில் அணியார் சேர்ந்து விளையாடும் பொழுது எல்லா அணிகளும் ரொம்ப சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உங்களிடமிருந்து அதையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துகள். தொடங்கலாமா? முதல் சொல் இளவரசன். இளவரசன். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் ஆயுத ஆயுத எழுத்து. 10 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பக்தி இலக்கியம். கம்பராமாயணம். 10 மதிப்பெண்கள். அருமையா விளையாடுறீங்களே. உங்களுக்கு இந்த சுற்றுக்காக, இந்த விளையாட்டுக்காக, இந்த போட்டிக்காக உங்களை பயிற்றுவித்தவர் யார் யார்? விஜய் சாரும் பானுமதி மிஸ். உங்களுடைய தமிழ் ஆசிரியர்களா? அவங்க இங்கே வந்திருக்காங்களா? அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இல்லாதவர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. அடிப்படையில் நீங்கள் தமிழ் அறிவு பெற்றவர்கள், தமிழ் திறமை உள்ளவர்கள். உங்கள் மொழியை சிறப்பிக்க வந்த இளம் தலைமுறை. உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக வரும் பள்ளி ஆரஞ்ச் பிரிட்டிஷ் அகாடமி. உங்களுடைய உணர்வு இப்போ எப்படி இருக்கு? கட்டாயம் 30 மார்க் எடுத்தே ஆகும். 30 எடுத்தே ஆக வேண்டும். தொடங்கலாம். முதல் சொல் குழம்பிய சொல். பனிக்கட்டி. பனிக்கட்டி. 9 மதிப்பெண்கள். சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கான இரண்டாவது சொல் திரையை பாருங்க. பனங்கிழங்கு. 10 மதிப்பெண்கள். ரொம்ப திறமையான ஊகம்.
மூன்றாவது சொல்லுக்கு போகிறோம். முதல் எழுத்து திரையில் தோன்றும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லுக்கான குறிப்பு சங்ககால புலவர் அல்லது சங்கம் மருவிய காலத்து புலவர். மாங்குடி மருதனா. மன்னிக்கணும், ஒரே உகந்தான். அது சரியா தவறான்னு பார்த்துக்குவோம். மாணிக்கம். இதுக்கு தான் நான் எப்போவுமே அணிகளுக்கு எச்சரிக்கிறது உண்டு. கலந்து ஆலோசிப்பது சிறந்தது. ஒரு நல்ல வாய்ப்பு கொஞ்சம் பதற்றத்தால் அவசரத்தால் பறிபோனது. ஆனாலும் திறமையாக விளையாண்டிங்க முதல் 2 சொற்களில். 4 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகளின் மொத்த மதிப்பெண்கள் முதல் நிலை போட்டிகள் இத்துடன் நிறைவுறுகின்றன. இன்றைய பகுதியில் இருந்து தேர்வாகி அடுத்த கட்ட போட்டிக்கு செல்லும் 2 பள்ளிகள் சென்னை வித்யாரத்னா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மற்றும் ராணிப்பேட்டை கலவை பகுதியில் இருந்து வந்திருக்கிற மதர் பதின்ம மேல்நிலைப் பள்ளி.